வாங்க அம்மா வாங்க, 1/2 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 100 ரூபா. வாங்க அம்மா வாங்க, சின்ன பொண்ணு கடை வாங்க. வாங்கம்மா வாங்க, வந்து அள்ளிட்டு போங்க. என்ன தனியாக சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? பக்கத்தில் வேற மாங்காய் கூட வச்சிருக்கா. ஒருவேளை நம்மளுக்கு தான் திங்க வாங்கி வச்சிருப்பாளோ. சரி பக்கத்தில் போய் என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஏய் சின்ன பொண்ணு, இந்தா சின்ன பொண்ணு, 4 முடி வாங்க. உன் டான்ஸை கொஞ்சம் நிப்பாட்டுறியாம்மா? சொல்லுங்க 4 முடி. என்ன திடீர்னு கூடையில் மாங்காயெல்லாம் தூக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லை 4 முடி, என் மாமியா கிளவி ஏதோ தோட்டத்திலிருந்து மாங்காய் பறிச்சுட்டு கொண்டு வந்து வச்சுருந்தா. சரின்னு சொல்லி நானும் விற்கலான்னு கொண்டு வந்துட்டேன். இது உன் மாமியாருக்கு தெரியுமா நெட்டக்குக்கி? தெரியாது, அதுக்குள்ளே தான் நான் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேனே. சரி எனக்கு ஒரு பழத்தை கட் பண்ணி கொடு. ஐயோ பார்க்கவே சூப்பராக இருக்கே. இன்னைக்கு நல்லா வியாபாரம் போடாத சின்ன பொண்ணு. இந்த பார்த்தது போதும், ஓரமாக நின்று தின்னுட்டு கிளம்பு, வியாபாரத்துக்கு எடுக்காது. ஞம் 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 ஞம், சூப்பராக இருக்குது சின்ன பொண்ணு. ஆஹா என்ன வாசம், முட்டை கிரேவி பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியோ ஸ்கூலில் போய் சாப்பிட்டா சரி. அம்மா டைம் ஆச்சுமா, சீக்கிரம் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பி இருக்கணும். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் கிளம்பு போ, பேக்கெல்லாம் எடுத்து வைங்க. என்ன அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க? சரி நான் போய் கிளம்புற, போங்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஏன் சரஸ்வதி பிள்ளைகள் இப்படி போட்டு திட்டிகிட்டு இருக்கிறேன்? இல்லைக்கா, பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்கறது இல்லை. என்ன பண்ணுறது, காலை நேரமாக எந்திரிக்கணும்னு கூட தெரியறது இல்லைக்கா. எல்லார் வீட்லேயும் அப்படி தானே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பாரு, வளர்ந்த மாடு ஒன்று எங்கே போச்சுன்னே தெரியல. யார் சின்ன பொண்ணாக்கா? ஆமாம்மா அவளே தான். அவங்க பக்கத்தில் கீழே ஏதோ வசந்தி வீட்டுக்கு இது போயிருப்பாக்கா, போய் பாருங்களேன். ஆனால் காலையிலேருந்து சின்ன பொண்ணை பார்க்கவே இல்லைக்கா. அப்படியாம்மா, சரி நான் போய் பார்க்குறேன். மாந்தோப்புலேருந்து கொஞ்சம் மாங்காயெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். மாந்தோப்பில் இருந்தாக்கா? ஆமாடா லட்சுமி, சரி கொண்டு வந்தேன். உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சரி பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாங்காயே காணோம், எங்கே போச்சுன்னே தெரியலடா. அங்கேயே இது சின்ன பொண்ணு ஏதோ மாற்றி எடுத்து வச்சுருப்பாக்கா, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது பாருங்க. இல்லைடா, நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், ஒன்றும் காணோம். மாம்பழத்தையும் காணோம், சின்ன பொண்ணவையும் காணோம். ஓ அப்படியாக்கா, சரி வாங்க நம்ம வசந்தி வீட்டாண்ட போய் பார்க்கலாம். சரி வாமா போய் பார்க்கலாம். பாத்தியா லட்சுமி, நான் வீட்டில் வச்சுருந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு வித்துட்ருக்கிறா. ஏன் 4 முடி பார்த்து சிரிச்சுட்டு நிற்கிறேன், ஏதோ ஐடியா கொடு. ஏன் வசந்தி, நீயே இவ கூட சேர்ந்து கூட்டு களவாணி ஆயிட்டியா? இல்லைக்கா, நானும் இப்போ தான் வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு, வீட்டில் அவ்வளோ மாம்பழம் வச்சுருந்தேன், எங்கடா பாதி மாம்பழத்தை காணோன்னு பார்த்தா இங்கே வந்து வச்சு வித்துட்ருக்க. இங்கே பாருங்கத்தே, நீங்கள் மாம்பழத்தை தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, எனக்கு விற்கிறக்கு உரிமை இருக்குது. இதில் என்ன இருக்குது? விற்கிறதுக்கு உரிமை இருக்குது, சரி. அப்போ என்கிட்ட கேட்டுக்கல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கானு, நீ எதுக்கு இப்படி திருட்டுத்தனமாக கொண்டு வந்து வித்துட்ருக்க? நீங்கள் உங்கள் மகளுக்கு திருட்டுத்தனமாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, அப்போ நீங்களும் திருடி தானத்தை? இங்கே பாரு சின்ன பொண்ணு, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான். உன் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன் அவங்க மட்டும் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து அவங்க பொண்ணுக்கு தராங்கல்ல, அப்போ அவங்களையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அவங்களும் என்கிட்ட கேட்டு அவங்க பொண்ணுக்கு தரட்டும். பாருங்கள், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஒரே வீட்டில் இருக்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் என்னோட கருத்து. பாருங்கக்கா, நீங்களும் அப்படி தான். சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டு என்ன வேணாலும் கொடுங்க. அவள் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறா, சொல்லுங்கள். உனக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது லட்சுமி, நீ சும்மா ஆயிரு. 2 பேர் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக இருந்தால் வீடு எப்படி ஒத்துமையாக குடும்பமாக போகும்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேக்கா நீங்களும். சரிம்மா லட்சுமி. இங்கே பாரடி சின்ன பொண்ணு, நீ இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து விற்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கக்கா. மக்களே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. உங்கள் மனசை எப்போவுமே ஒரே நிலையாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையே கெட்டு போகும். வசந்தி சொன்னது கரெக்டு தான் மக்களே. நம்ம மனசை ஒரே நிலையாக அமைதியாக வச்சுக்கிட்டா எந்த வித பிரச்சனையும் நம்மளை இழுக்காது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.